இன்றைய உலகில தொழில்நுட்பம் இல்லாம மனிதன் உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே தொழில்நுட்ப கருவிகளா இருக்குது. நம்ம கற்ற வாட்ச்ல இருந்து, நம்ம வச்சிருக்க செல்போன்ல இருந்து, நம்ம வீட்ல பார்க்குற டிவில இருந்து எல்லாமே தொழில்நுட்ப கருவிகள். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்மளோட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு, நம்ம வருமானம் ஈட்டுறதுக்கு, நம்ம எல்லா விதமாவும் எவாலுவேட் ஆகி போறதுக்கு ரொம்ப தொழில்நுட்ப கருவிகள், தொழில்நுட்பம் ரொம்ப உதவிகரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப அண்மை காலமா ரொம்ப கோலோச்சிக்கிட்டு இருக்குதுன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு கருவிகள் தான். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்பட்ட இந்த ChatGPT, DeepSeek இது போன்ற இணையதளங்கள் பாத்தீங்கன்னா மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அதுல நிறைய தீமைகள் இருக்குதுன்னு சொன்னாலும் அதுல குறிப்பிடத்தக்க நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது கடந்த சில நாட்களா உறுதியாகிட்டே இருக்குது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு ஒரு நாள்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நாம எத்தனையோ மருத்துவர்கள்ட்ட போயிட்டு இது பண்ண ஆலோசனை பண்ண, ஆனா யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப இது சம்பந்தமான ஒரு 5-6 வருஷம் இது தொடர்ச்சியா மருத்துவர்கள் பல பேரை சந்திச்சாலும் எனக்கு இது பண்ண முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ChatGPT கிட்ட என் உடல்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, என்னென்ன மாதிரியெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த நான் பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ இது ஒரு அரிய வகை புற்றுநோய் அப்படின்னு அந்த பேரோட சொல்லிச்சு. அதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் மருத்துவர்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லி ரத்த பரிசோதனை செய்யும் போது ChatGPT என்ன சொல்லிச்சோ அதே ரத்த இதுதான் எனக்கு ரத்த புற்றுநோய் தான் எனக்கு ஏற்பட்டதுன்னு தெரிய வந்துச்சு. அதனால அதுக்கு சரியான மருந்து எடுத்து இப்ப நம்ம அந்த ரத்த புற்றுநோயில இருந்து தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பதிவு பண்ணாங்க. இதுக்கிடையில கடந்த வாரம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெண் என்ன பண்ணாங்க, ChatGPT உதவினால நான் 10 லட்ச ரூபா கடனை வெறும் 1 மாதத்துல அடைச்சிட்டேன். அதாவது அது தேவையில்லாத செலவுகளை எப்படி குறைக்கணும், எனக்கு வரக்கூடிய வருமானத்தை எப்படி நிதி நிர்வாகம் பண்ணணும், எதெல்லாம் செஞ்சா இந்த கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆலோசனை கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் இது பண்ணிட்டேன், கடனை அடைச்சிட்டேன், இப்போ நான் நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி தொடர்ச்சியா ChatGPT எந்த அளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில பல விஷயங்கள்ல உதவுது அப்படின்னு மக்கள் பலரும் ரொம்ப ஆர்வமா இருந்த நேரத்துல இன்னொரு யூடியூபர், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஒரு 95 கிலோ எடை கொண்டவர். எனக்கு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பல மருத்துவர்கள், பல உடற்பயிற்சியாளர்கள் போயிட்டு நான் இது பண்ணாலும் எனக்கு அது சரியா என்னால ஃபாலோ பண்ணி குறைக்க முடியல. அப்ப நான் எனக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்ன ஒரு வழிகாட்டியா நீ இரு அப்படிங்கிற மாதிரி நான் ChatGPT கேட்டேன். அது என்னோட அன்றாட பழக்க வழக்கங்கள்ல இருந்து, என்னோட உணவு முறையில இருந்து, எனக்கு நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் முதற்கொண்டு எல்லாமே எனக்கு தொகுத்து கொடுத்துச்சு. ChatGPT சொன்னதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 1 மாசத்துல 12 கிலோ வரைக்கும், அதாவது 95 கிலோல இருந்து 83 கிலோ வரைக்கும், அதாவது 12 கிலோ வரைக்கும் எடை குறைஞ்சிருக்கேன். இது நான் ஒரு உடற்பயிற்சி கூடத்துக்கு போயிருந்தாலோ இல்ல வேற எங்கேயும் போயிருந்தா கண்டிப்பா லட்ச லட்சமா நான் செலவு பண்ணியிருக்கணும். ஆனா ChatGPT கிட்ட எந்த செலவுமே இல்லாம எனக்கு அது உதவி செஞ்சுச்சு. நான் 1 மாசத்துல 12 கிலோ வரைக்கும் நான் எடையை குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ChatGPT சரி, DeepSeekனும் சரி ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. இந்த வகையில ChatGPT-ய வேற எந்த பயனுள்ள வகையிலலாம் பயன்படுத்தலாம் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.